நான் தானே பெரியவன், நான் தானே ஃபர்ஸ்ட்ல போய் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இது வம்பிழுக்கிற வேலை. வா வேலை எடுத்து செய்யணும் சொன்னா அவன் உரிமையை கேட்கறது. நான் கொடுக்க தயாரா தான் இருக்கேன், எடுக்க தயாரா இல்ல. நீ வந்து உரிமையை கேட்கறே தவிர கடமையை செய்ய மாட்டேங்கிற. இப்ப யார் வந்தாலுமே வாசல் வரைக்குமே வந்து போய் கூப்பிட்டு பழக்கம் அதே பழக்கத்துல அவங்க போகும்போது வீட்டு வாசல் வரைக்கும் நின்று வழி அனுப்பி வச்சுட்டு தான் வரும். சொந்தக்காரங்க வர்றப்ப வாசல் வரைக்கும் போயிட்டு வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறது மட்டும் என் பில்டப்பா தெரியுது. அந்த நேரத்துல தங்கச்சி என்ன பண்ணுவாப்ல? தங்கச்சி உள்ள ரூம்ல உட்கார்ந்து இருப்பாங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா சாமி. வணக்கம் ஐயா. ஒரு வீட்டுக்குள் 2 பேர் இருக்கிற போது எப்படி பிரியம் இருக்கிறதோ அதே போல ஒரு சின்ன போட்டியும் சண்டையும் இருந்து கொண்டே இருப்பதை பார்க்க முடியுது. அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். ஒரு வீட்டுக்குள்ள 2 ஜெனரேஷன் ஆஃப் மருமகள்கள் இருப்பது என்பது எவ்வளவு சிறப்பாக இருக்கும் உங்கள் முகத்தில் வரும் புன்னகையிலேயே தெரிகிறது. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? ஒரே வீட்டில் இருக்கக்கூடிய 2 மருமகள்கள் எப்படி 90s கிட்ஸ் 2K கிட்ஸ் பேசுறாங்களோ அது மாதிரி 90s மருமகள்கள் இவங்க அந்த வீட்டினுடைய மூத்த மருமகள்கள். அடடடடடட, இந்த சின்ன வயசுல எவ்வளவு புத்திசாலித்தனமா பேசுறீங்க. இந்த பக்கம்லாம் இளைய மருமகள், ஐ மீன் 2K மருமகள்களா. எப்பெல்லாம் இவங்களை பாக்குறப்ப இது பூமர்ரா அப்படின்னு தோணும். இங்கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, காலையில் ஏர்லி மார்னிங் சீக்கிரமாக எந்திரிச்சிருவாங்க. ஏஞ்சிட்டு ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்புறது, குக் பண்ணுறது. சகல என் அடியை பார்த்தது இல்லையா? பார், என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குறீங்க. புருஷனை ஆபீஸ்க்கு அனுப்புறது, குக் பண்றது எல்லாமே இப்ப பூமர்ல வந்துருச்சா? சீக்கிரமாக காலைல எந்திரிச்சிடுறாங்க. ரொம்ப தினமுமே வேலை இருக்கோ இல்லையோ காலைல சீக்கிரம் எந்திரிச்சாங்க. ஓஹோ, கதை இப்படி போகுதா? அவங்க ஹஸ்பண்ட் வந்து நான் மாமான்னு கூப்பிடணும் முறைப்படி. ஆனா அவங்க ஹஸ்பண்ட அவங்கள தவிர வேற யாருமே மாமான்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஹஸ்பண்ட செல்லம்மா சிக்கு வாடா போடான்னு கூப்பிடுவோம். சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அவங்க அந்த மாதிரி கூப்பிட மாட்டாங்க. நாங்க கை பிடிச்சிட்டு எங்கன்னா வெளியில போனா ஒன்னாதான் போகணும், ஒன்னாதான் வரணும்வாங்க. அவங்க வரமாட்டாங்க. இது ஏதோ காமெடி பீஸ்ரா. இப்போ யாராவது ரிலேஷன் வீட்டுக்கு வராங்கன்னா உடனே ஓடி போய் வாங்க 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 அப்படின்னு கூப்பிடுறது. இப்ப என்ன பண்ண சொல்ற? ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே வெளியே நின்னுருவாங்க. கேட் வாசல்ல நின்னுட்டு வாங்க வாங்கன்ற மாதிரியே நின்னுகிட்டு இருப்பாங்க. இது நியாயம், இது தர்மம். என்ன இருந்தாலும் படிச்ச முடியாது இல்லையா? இல்ல வீட்டுக்கு வரேன்னு இன்ஃபார்ம் பண்றாங்க. சோ நம்ம வந்து ரெடியா இருக்கணும். அவங்கள வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் வரவே இருக்கிறது. கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கப்பா. இப்ப யார் வந்தாலுமே வாசல் வரைக்குமே வந்து போய் கூப்பிட்டு பழக்கம் அதே பழக்கத்துல அவங்க போகும்போது வீட்டு வாசல் வரைக்கும் நின்று வழி அனுப்பி வச்சுட்டு தான் வரும். உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. அந்த நேரத்துல தங்கச்சி என்ன பண்ணுவாப்ல? தங்கச்சி உள்ள ரூம்ல உட்கார்ந்து இருப்பாங்க. நான் முன்னாடியே எல்லா ப்ரிப்பரேஷன்ஸும் பண்ணி வச்சிருவேன். இவங்க திறமைக்கு நான் சாகுற வரைக்கும் அருமையா இருப்பேன். வா போலாம். ப்ரிப்பரேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா போய் மேடம் உள்ள இருந்து அழைச்சிட்டு வரணும். வந்திருக்காங்க, அது அவங்க ரிலேட்டிவா தான் இருக்கும். டேய் டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. எண்ணத்தை மாத்திக்க. இந்த சைடு கூட கிடையாது, அவங்க ரிலேட்டிவா தான் நான் வரவே இருப்பேன். அதுதான் ஓவர் பில்டப்பா இருக்க மாதிரி இருக்கு. இங்க வா. உங்க வீட்டுக்காரர் காதலர் தினத்துக்கு என்ன பண்ணாரு? ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு வேலண்டைன்ஸ் டே வந்திருக்கும்ல, அப்ப என்ன பண்ணாரு உங்க வீட்டுக்காரரு? ஐயோ, பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுதே. வாட்ச் பாக்குறீங்கன்னா உனக்கு தான் வாங்க வந்திருக்கேன்னா அது எனக்கு ஒரு சர்ப்ரைஸா இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணோனே. ஏன் இந்த பில்டப்? வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல. அவர் உங்க மேல அன்பு செலுத்துறாரு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இதெல்லாம் பண்ணாதான் உங்க மேல ஒரு அன்பு செலுத்துறாருன்னு உங்களுக்கு தெரியுமா இல்லாட்டி பண்ணாட்டி தெரியுமா? பண்ணாமலே தெரியும். அப்புறம் இது பண்ணாரு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ரைட்டா? அவர் அன்பு செலுத்துறாரு எனக்கு தெரியும். இதுக்கு ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்து மெனக்கெட்டு வெளியில கூட்டிட்டு போயிட்டு அது பில்டப்பா இல்ல. ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. சொந்தக்காரங்க வர்றப்ப வாசல் வரைக்கும் போயிட்டு வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறது மட்டும் என் பில்டப்பா தெரியுது. அப்படி கேளுங்க, அறிய வரட்டும். சரி, நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டேன். ஓகே தான். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கும் பாதி வந்துருச்சு. நான் செய்ய மாட்டேன்னு சொல்லலையே. சரி அப்படிதான் கொடு, நான் செய்யறேன். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. நான் கொடுக்க தயாரா தான் இருக்கேன், நீ எடுக்க தயாரா இல்ல. நீ வந்து உரிமையை கேட்கறே தவிர கடமையை செய்ய மாட்டேங்கிற. எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா. அவங்க வந்து சொந்தக்கார மருமக, நான் வந்து அசல் தானே. ஓ, இதுதான் சார் அவங்க ஆல்ரெடி எப்ப பாரு சொல்றாங்க. ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. நீங்க சொந்தத்துல இருந்து வந்தவங்க சார், நான் அசல். அதனால அவங்க கொஞ்சம் அதுல டச்சா இருக்காங்க. நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றேன், அவ்வளவுதான். நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. எண்ணத்தை மாத்திக்க. இந்த பையனை நான் கல்யாணம் பண்ணிட்டா கூட நமக்கு வந்து நம்ம அத்தைக்கு பின்னாடி நம்ம பண்ணணும், இது நம்ம இதுன்னு சொல்லிட்டு நமக்கு வருது. அது அத்தையா இல்லாம வேற ஒருத்தரா இருந்தாலும் வந்திருக்கும் சார். நான் சொல்றது கொஞ்சம் மிகையா இருக்கலாம், ஆனா உண்மை. ஏதாச்சும் நம்ம தப்பு பண்ணா கூட என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு தெரியாதா, நீங்க அண்ணன் பொண்ணு தானே, உனக்கு ஏன் தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம தான் சார் திட்டுவாங்க, நமக்கு தான் சார் கோவப்படுவாங்க. நான் முன் வரேன் தான் சார் சொல்றேன். நான் முன் வரேன், எனக்கு கொடு. நீங்க முன் வந்து அதுதான் கேக்குறேன். நீங்க முன் வந்தீங்கல்ல, அவங்க எதை செய்ய விடாம தடுத்தாங்கன்னு சொல்லுங்க கேட்போம். அமைச்சர் இந்த முறை மாட்டுவான். நலங்கு ஃபங்க்ஷன் ஒண்ணு,
அதுல சரி நான் போயிட்டு முன்னாடி செய்யணும் அப்படின்னு சொல்றேன். அப்ப அவங்க சொல்றாங்க நீ இரு, நான் தானே பெரியவன், நான் தானே பெரியவன், நான் தானே ஃபர்ஸ்ட்ல போய் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இது வம்பிழுக்கிற வேலை. வா வேலையை எடுத்து செய்யுன்னு சொன்னா அவங்க உரிமையை கேட்கறது. பாத்தியில ப்ராடக்ட்ட 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பிடிச்சது பாத்தியா? ஒரு 90s மருமகளும் ஒரு 2K மருமகளும் இருக்கப்ப உங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்க. ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? எங்க கூட மிங்கிள் ஆக மாட்டாங்க. ஒரு படம் டிக்கெட் புக் பண்றோம் அப்படின்னா நீங்க புக் பண்ணிக்கோங்கக்கா, நான் வரல, நான் தனியா போறேன். ஷாப்பிங் போகணும்னு 2 பேரும் ஒண்ணா போகணும்னு ஆசைப்படுவேன், வரவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய திங்ஸ் அவங்க லோன்லியா பண்ணணும்னு நினைக்கிறாங்க, என் கூட சேரவே மாட்டேன்றாங்க. அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. இல்லை எப்போவுமே அவங்க தான் ப்ரியாரிட்டியாக இருக்கிறாங்க முடிவு பண்ணுறது. நான் வந்து செகண்டாக தான் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படின்னா நீங்க ஒரு செல்லா காசுன்னு சொல்லுங்க. இப்போ ஒரு பார்க்கோ ஒரு படமோ இல்லை வேற ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு போகிறோம்னாலும் அவங்க தான் ஃபஸ்ட்டு அந்த இடத்தையே முடிவு பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால எனக்கு வந்து அதில் இன்வால்வ் ஆக இஷ்டம் இல்லை. நடைமுறையே சரியில்லையே, திமிரு பிடிச்ச பயவில்லையா இருக்குமோ? சொல்றேன் இங்க போலாம் அப்படின்னு கேட்டுட்டு தான் நம்ம புக் பண்றோம் எல்லாமே. அப்பவே ஸ்டாப் பண்ணலாமே, வேண்டாம் எனக்கு இந்த இடம் பிடிக்கல, எனக்கு வேற இடம் பிடிக்குது அப்படின்னு சொல்லலாமே. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. எப்படி சொல்கிறது, பெரிய மருமக ஆயிட்டீங்க, அதனால அதை ஸ்டாப் பண்ண முடியல. நான் அந்த ஃப்ரீடம் உனக்கு கொடுத்துருக்கேன், நீ எனக்கு டேரக்டா எல்லாமே கேட்கலாம். அப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து என்ன கேளுங்க ஃபர்ஸ்ட். நான் இங்க பாரு 2 பிஸ்கட் போட்டேன், அவ்வளவு நன்றியோட இருக்கு. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? அவங்கள பொறுத்த வரைக்கும் படம் இடம் முக்கியம் இல்லை, அவங்கள பொறுத்த வரைக்கும் சேர்ந்திருத்தல் தான் முக்கியம். எல்லாரும் ஒண்ணா போகணும், ஒண்ணா பேசி சிரிக்கணும், ஒரு குரூப் போட்டோ எடுக்கணும், அதை பத்தி ஒரு 4 நாள் பேசணும். ஆக்சுவலா இப்ப நீங்க இருக்க மாதிரி இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடு எப்படி கலகலன்னு இருக்கும், வீடு அமைதியா இருக்குமே. யோ நான் அசிங்கமா திட்டிட்டு இருக்கிறேன், ஏதோ அவார்டு வாங்கினாம சிரிச்சிட்டு இருக்கிறேன். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லி இல்ல, சிலரோட மனசு பிரகாசமானது, அந்த வெளிச்சத்துல தான் எல்லாரும் இருக்கும். நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. சில பேர் எல்லாரும் சேர்த்துக்க ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. அது ஒரு நல்ல குணம், நல்ல இயல்பு. அது நல்லது கெட்டதே பார்க்க கூடாது. எல்லாத்தையும் விட இருக்க அந்த இயல்பு, ஒரு வீட்டுல ஒரு ஆள் இருந்துட்டு அந்த குடும்பம் நல்லா இருக்கும். வாழ்ற வாழ்க்கை கொஞ்ச காலம் தான், இருக்கிற வரைக்குமாச்சும் மனுஷனா மதிச்சு எல்லார்கிட்டயும் அன்பா பழகி சொந்தத்தோட சேர்ந்து அன்பா பகிர்ந்து வாழுங்க. தம்பி பாப்பாவை 15 days ஊருக்கு கூட்டு போயிட்டாங்க சார். என்னால வீட்ல இருக்கு அழுதா சார்? அன்னைக்கு கூட்டு போற அன்னைக்கு அழுதா. சொல்லிட்டு கொடுங்களேன், அந்த கோசிஸ்ட் அலையில இந்த கோசிஸ்ட் அழுதுட்டாப்ல, என்னாச்சு? ஏன் ஏன்டா அலற? அது ஒரு பெரிய சோக தானே. டோன்ட் ஸ்பீக் லூஸ் டாக். இல்ல நல்லா தான் பேசிட்டு இருந்தோம். இப்போ ஒரு 2-3 மாசமா கொஞ்சம் சரியா பேசுறது இல்ல, ஏன்னு எனக்கும் தெரியல. என்னப்பா பண்ண சொல்ற? முருகன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாறா விளையாடுறான்ப்பா. ரொம்ப க்ளோஸா தான் இருந்தோம். இப்பதான் கொஞ்சம் நாளா தான் ஏன்னு தெரியல, அதனால எனக்கு புரியல. அது ஒன்றும் இல்லை சார், 2 பேருக்கும் பேபி வந்துருச்சு. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வரை நான் அவங்க ரூம்லேயே தான் இருப்பேன். நாங்கள் 2 பேரும் நிறைய பேசுவோம், நிறைய காசிப்லாம் பண்ணுவோம். நல்ல குடும்பம். இந்தியாவில் இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்லை. அந்த எனக்கு தெரிஞ்சு பேபி வந்தனால தான் எங்களுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்துருச்சு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். குழந்தைங்க அப்படிதான் இருப்பாங்க, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இது என்னமோ இது எனக்கு எல்லாம் நல்லதுக்கு படுறதா தெரியல. யாராவது அழும்போது அதுக்கப்புறம் இவளால் ஆயிடுச்சு இல்லை அவளால் ஆயிடுச்சு அப்படின்றது எனக்கு தோணி, எதுக்கு அதுக்கு 2 பேரும் ஒன்றா இருக்கணும், விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு ஒன்றா இருந்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சு. இதெல்லாம் தப்பியா? இப்போவே அப்படி பண்ணா அவங்களும் அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் கீப் பண்ணுவாங்க. அதனால தான் அப்படி வேணாம். இது நியாயமா தர்மமா? நியாயம் இல்லதான், தர்மம் இல்லதான், தப்புதான். என் பிள்ளை ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, அதான் பிள்ளைகளை சண்டையை பெரியவங்க கொண்டு வராதீங்க. பிள்ளைகளை வச்சு உறவை மெயின்டைன் தான் பண்ணணும். நீங்க தெய்வம் இவனு சொல்லி ஒதுக்கிடாதப்பா என்ன? இல்லைங்க, நீங்க மனுஷங்க, நீங்க மனுஷன்.